Good morning students. Now discussed about 10th standard social science subject economics lesson 5 industrial cluster in Tamil Nadu. What are the learning objectives of this lesson? To know the historical development of industrial cluster in Tamil Nadu, to know the Tamil Nadu government policies and industrial development agencies, to understand the impact of government policies and to know the role of the entrepreneur. Okay. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் 5வது பாடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறை தொகுப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறை தொகுப்புகளுடைய முன்னேற்றத்துடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாடு அரசுடைய கொள்கைகள் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அரசு கொள்கைகளுடைய தாக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தொழில் முனைவோருடைய பங்களிப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? Now introduction of this lesson. Generally, any human activities which is engaged in the conversion of raw materials into readily usable materials is called an industry. அதான் பொதுவாக மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையும் நிறைவேறக்கூடிய இடத்தை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். Industrialization refers to the process of using modern techniques of production to produce goods that are required by both consumers and other producers on a large scale. ஓகே, அதாவது நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளருக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்கிறத தான் நாம் தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்கிறோம். In this chapter we will learn the nature of industrialization of Tamil Nadu, importance of industrial cluster, how industrial cluster have developed in Tamil Nadu and the role of government initiatives in promoting industries. ஓகேவா? இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலுடைய தன்மை, தொழில் தொகுப்புகளுடைய முக்கியத்துவம், தமிழ்நாட்டில் தொழில் தொகுப்புகள் எவ்வாறு முன்னேறிட்டுருக்கு, தொழில்களை மேம்படுத்துவதில் அரசு என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? First the importance of industrializations. Okay, to understand importance of industries we need to understand why the share of agriculture in an economic's income and employment decreases with development. First, demand for food remains constant with regard to income. Therefore, as an economy grows to income increase, consumers tend to spend a lesser share to their income on products from the agricultural sector. ஓகே, தொழிற்சாலைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஏன் வேளாண்மை வளர்ச்சியுடைய அதனுடைய பொருளாதார வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு குறையுது அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவு தேவையுடன் வருமான தேவையும் நிலையானதாக இருக்கணும். ஓகேவா? ஒரு நாட்டில் பொருளாதாரம் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தி பொருட்களை தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை மட்டும்தான் செலவிட்டு என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செகண்ட், ஈவன் த ஃபுட் that is consumed is subject to more transformation. Food products are taken over larger distance, processed and branded. This also requires that food products have to be preserved. As a result, the prices that farmers get tend to be much less compared to the prices at which consumers buy. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நுகரப்படக்கூடிய உணவும் பொருளாதார விரிவால் பல மாற்றத்துக்கு உள்படுது. உணவுப் பொருட்கள் நீண்ட தூரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு பதப்படுத்தி முத்திரையிடப்படுது. இதன் விளைவாக நுகர்வோர் வாங்கக்கூடிய விலையை விட விவசாயிகள் பெறக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். Third, there are limits to the ability of agriculture to absorb labor due to the declining marginal productivity of land. Wages too cannot therefore increase. As a result, poverty level may remain high, especially when more and more people continue to rely on agriculture for their livelihood. மூணாவது பார்த்தீங்கன்னா நிலத்துடைய இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்களை ஈடுபடுத்தி கொள்றதுல சில வரையறை அப்படிங்கிறது பின்பற்ற நேரிடுது. பெருமளவில் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேளாண்மை நம்பி இருக்கிறதுனாலையும்
கூலி அதிகரிக்க வாய்ப்பில்லாதனாலையும் வறுமையோட அளவு வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். Due to all these factors, there is a need for an economics production and employment base to diversify away from agriculture. இது அனைத்து காரணிகளுடைய விளைவா வேளாண்மை துறையிலிருந்து விலகி பொருளாதாரமானது உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தேவையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், what benefits does industrialization bring to an economy? As standard states earlier, it is essential to produce inputs to other producers in an economy. Even agricultural requires inputs from industrial such as fertilizers and tractors to increase productivity. தொழில் மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மையை தருது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தில் பிற உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உள்ளீடுகளை வழங்குறது, அதை உருவாக்குறதுங்கிறது அவசியம். வேளாண்மை உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற தொழில்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த உள்ளீடுகள் அப்படிங்கிறது வேணும். ஓகேவா? செகண்டு, a market exists for both producers and consumer goods. Even services like banking, transport and trade are dependent on the production of industrial goods. ரெண்டாவது, உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் வந்து பண்டங்கள் ஆகியவற்றுடைய ரெண்டு இடையில ஒரு சந்தை அப்படிங்கிறது நிலவுது, உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில. அதே மாதிரி வங்கி, போக்குவரத்து, வர்த்தகம் போன்ற பணிகள் தொழிற்சாலைகளுடைய உற்பத்தியை வந்து சார்ந்து தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு, by using modern method of production, industries contribute to better productivity and hence lower cost of production of all goods produced. It therefore helps people to buy goods at the cheap rate and help create demand for more products. மூணாவதா, நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக தொழில்கள் வந்து சிறந்த உற்பத்தி திறனை அளிக்குது. இதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அனைத்து பண்டங்களுடைய உற்பத்தி செலவும் குறையும். மலிவான விலையில் பண்டங்களை வாங்கிறதுக்கு உதவுறதுக்கும் அதிக அளவில் உற்பத்தி தேவையை உருவாக்குறதுக்கும் இது உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த்து, through such expansion of production, industrialization help to absorb the labor force coming out of agriculture. Employment generation is therefore an important objective of industrialization. நாலாவது, அத்தகைய பண்டங்களோட உற்பத்தி அதிகரிப்பதன் மூலமாக தொழில்மயமாதல் வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய அதிக தொழிலாளர்களுடைய சக்தியை ஈர்க்க உதவுது. எனவே வேலை வாய்ப்பை உருவாக்குறது தொழில்மயமாதலுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃப்த்து, a related advantages of industrialization is therefore technological change. Through use of modern techniques, industrialization contributes to learning of such methods and their improvements. As a result, labor productivity, that is output per unit of labor input, increases, which can help workers earn higher wages. Okay. அஞ்சாவது, தொழில் மயமாதலுக்கு நன்மை தருவதே தொழில்நுட்ப மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக தொழில் மயமாதலுடைய முறைகளையும் அதன் வளர்ச்சியையும் அறிஞ்சிக்க முடியும். அதன் விளைவாக உழைப்பாளர்களுடைய உற்பத்தி திறன், அதாவது உழைப்பாளர்களுடைய உள்ளீடு அதிகரித்து தொழிலாளர்கள் வந்து அதிக வருமானம் ஈட்டுறதுக்கு உதவி செய்யுது. சிக்ஸ்த், எக்ஸ்பேண்டிங் இன்கம் லெட் டு மோர் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஆறாவது, வருமானம் அதிகரிக்கும் பண்டங்கள் மற்றும் பணிகள் தேவைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் கேன் பி கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப். தொழிற்சாலை கீழக்கண்ட வகைகளில் நாம் அதை வந்து பிரிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து யூசர், பயனாளிகள். இஃப் த அவுட்புட் இஸ் கன்சியூம்டு பை த ஃபைனல் கன்சூமர், இட்ஸ் கால்ட் எ கன்சூமர் குட் செக்டார்ஸ். If the output is consumed by another producer, it is called a capital goods sector. There are industries that produce raw materials for other industries such as cement and steel. Such industries are called basic goods industries. Okay. வெளியீடுகளை வந்து இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினா அது வந்து நுகர்வோர் பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் இது வந்து மூலதன பண்டங்கள் துறை. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு தயாரிக்கிற கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார் சோப் தயாரிக்கிறாங்க.
அதை வாங்கி நாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் கூட்ஸ் செக்டார். ஓகேவா? இப்போ சப்போஸ் அதையே ஒரு மளிகை கடைக்காரங்க வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கூட்ஸ் செக்டார், மூலதன பண்டங்கள் துறை. ஏன்னா அவன் அதை திருப்பி என்ன பண்ண போகிறான், விற்க போகிறான். ஓகேவா? இதுக்கு வந்து சிமெண்ட் மற்றும் எஃகு போன்ற பிற தொழில்கள் மூலப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்கள் அடிப்படையில் வந்து பண்டங்கள் தொழில்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுது. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து சிமெண்ட் தயாரித்தாங்கன்னா சிமெண்ட் தொழிற்சாலை, அடுத்தது சர்க்கரை தயாரித்தாங்கன்னா சர்க்கரை தொழிற்சாலை. இதெல்லாம் வந்து பேசிக் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்புட் யூஸ்டு, பயன்படுத்தப்படக்கூடிய உள்ளீடுகள், அதாவது மூலப்பொருளோட அந்த வகையை பொறுத்து கூட்ஸை வந்து பிரிக்கிறோம், தொழிற்சாலையை பிரிக்கிறோம். இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாஸிஃபைடு பை ஆன் த கைண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு சச் அஸ் அக்ரோ ப்ராசஸிங், டெக்ஸ்டைல் செக்டார், ரப்பர் ப்ராடக்ட்ஸ், லெதர் கூட்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது வேளாண் பதப்படுத்துதல், நெசவு தொழில், ரப்பர் துறை, தோல் பொருள் மூலப்பொருட்களை பயன்படுத்துவதன் அடிப்படையில் தொழிற்சாலைகளை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இப்போ வேளாண்கள்லேருந்து இப்போ பருத்தி வருது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பருத்தியை வந்து நூலாக இருக்குது இல்லையா, அது வந்து அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? இப்போ நூலிலேருந்து கிளாத்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஓகேவா? ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நூல் வர்றது தான் அது பேஸ் பண்ணி அது வந்து தயாரிக்குது. இப்போ ரப்பர் பால்லேருந்து வர்றது ரப்பர் ப்ராடக்ட் தயாரிச்சாங்கன்னா ரப்பர், அடுத்து தோல்லேருந்து வர்றது லெதர் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஓனர்ஷிப், firm may be private owned, public owned. Public owned by the government, central or state. Jointly owned by the private and public sector, joint sector or cooperatively owned cooperative societies. நிறுவன உரிமையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தொழிற்சாலை வந்து தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கலாம், அல்லது பொது உரிமையாளர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கலாம், அல்லது மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கலாம், தனியார் மற்றும் பொதுத்துறை ரெண்டு பேத்துக்கும் சொந்தமானதாக இருக்கலாம், அல்லது கூட்டுறவு சொசைட்டியாக இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ். ஓகே, firms may be large, small or medium based on their volume of output, sales or employment, or on the basis of amount of investment made. There are also micro or tiny enterprises that are smaller than even small firms. Okay, நிறுவனங்களுடைய அளவு அது வந்து உற்பத்தி, விற்பனை, முதலீடு அல்லது வேலை வாய்ப்பு அதன் அடிப்படையில் பெருசாகவோ சிறிதாகவோ அல்லது நடுத்தரமாகவோ இருக்கலாம். சிறிய நிறுவனங்களை விட சிறியதாக இருந்துச்சுன்னா அது வந்து மிக சிறிய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். The small sector is seen as important for two reasons. One, it is believed to generate more employment than the large scale sector, which is likely to use more advanced and automated technologies and therefore may not generate enough employment. Second, the small scale sector allows for a large number of entrepreneurs to emerge from less privileged backgrounds. Okay, அதாவது சிறிய நிறுவனங்கள் ரெண்டு காரணங்களால் முக்கியத்துவமாக கருதப்படுது. முதலாவது, இது பெரிய அளவிலான துறையை விட அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்குது அப்படின்னு நம்பப்படுது. பெரிய நிறுவனங்களானது மிகவும் மேம்படுத்தப்பட்ட அல்லது தானியங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக போதுமான அளவு வேலை வாய்ப்பு வந்து உருவாக்குறது கிடையாது. ரெண்டாவது, சிறிய அளவிலான துறை குறைந்த எண்ணிக்கையிலான சலுகைகளை பெற்று பின்னணியிலிருந்து ஏராளமான தொழில் முனைவோரை வந்து வெளியில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். Based on enterprise experiences of industrialization in different parts of the world, it is believed that when small firms specializing in one sector are geographically concentrated in specific locations and linked to one another through production and learning, they tend to be equally, if not more efficient than large scale enterprises. Such agglomerations of small firms are called industrial cluster. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொழில் மயமாதல் அப்படிங்கிறது அனுபவங்களுடைய அடிப்படையில் ஒரு துறையுடைய நிபுணத்துவம் வாய்ந்த சிறிய நிறுவனங்கள் புவியியல் ரீதியாக குறிப்பிட்ட இடங்களில் குவிஞ்சு
உற்பத்தி மற்றும் கற்றலின் மூலமாக பெரிய நிறுவனங்களோட திறனுக்கு இல்லாவிட்டாலும் அதை ஈடு கொடுக்குற அளவுக்கு செயல்படுது அப்படின்னு நம்பப்படுது. இத்தகைய சிறிய நிறுவனங்களுடைய தொகுப்பை தான் நம்ம வந்து தொழில்துறை தொகுப்பு, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். Industrial cluster are group of firms in a defined geographical areas that share common market, technological and skill requirements. Okay. அதாவது தொழில் தொகுப்பு அப்படிங்கிறது பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியுடைய பகுதிகள் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The advantages of industrial cluster or districts was first observed by the famous economist Alfred Marshall in the 1920s when he tried to understand the working of cluster of small firms in the metal work and textile regions in England. இங்கிலாந்து உலோகம் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிறிய நிறுவனங்களுடைய செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிஞ்சுக்கிறதுக்காக 1920 புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான ஆல்ஃபர்ட் மார்ஷல் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க போது தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களுடைய நன்மையை பற்றி முதல்ல வந்து கண்டறிஞ்சார். ஓகேவா? While the notion of an industrial district was developed by Marshall, it was only after the success of small firm in Italy in the 1980s that it became popular. Policy makers in developing countries like India began to promote them actively as they realized that there are several such small firm clusters in the country. Okay. பின்னாடி தான் வந்து 1980 இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வந்து வெற்றி பெற்ற பின்னாடி தான் மார்ஷலுடைய தொழில்துறை மாவட்டம் அப்படிங்கிற கருத்து வந்து பிரபலமாச்சு. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் கொள்கை வகுப்பாளர்கள் தங்களுடைய நாட்டில் இது போன்ற பல சிறிய நிறுவனங்களுடைய தொழில் தொகுப்பு உணர்ந்ததால் அதை வந்து ஊக்குவிக்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த ஃபாலோயிங் ஆர் த சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சக்ஸஸ்ஃபுல் கிளஸ்டர், வெற்றிகரமான தொழில் தொகுப்புகளுடைய முக்கியமான பண்புகள் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், எஸ்எம்இன்னு சொல்லுவோம். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய புவியியல் பகுதிக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செக்டரல் ஸ்பெஷலைசேஷன், துறை சார்ந்த சிறப்பு கவனம். க்ளோஸ் இன்டர் ஃபர்ம் கொலாபரேஷன்ஸ், நிறுவனங்களுக்கு இடையே நெருக்கமான அல்லது பரஸ்பர முறையில் இணைந்திருத்தல். ஓகே. இன்டர் ஃபர்ம் காம்படிஷன் பேஸ்டு ஆன் இன்னோவேஷன், புத்தாக்கத்தினால நிறுவனங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம். எ சோசியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி விச் ஃபெசிலிட்டேட் ட்ரஸ்ட், சமூகத்தை எளிதாக்கக்கூடிய ஒரு சமூக கலாச்சார அடையாளம். மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், பல்வேறு திறமையான தொழிலாளர்கள். ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன், சுய உதவிக்குழுக்கள் செயல்படுதல். சூப்பரேட்டிவ் ரீஜனல் அண்டு முனிசிபல் கவர்மெண்ட்ஸ், வட்டார மற்றும் நகராட்சிக்கு அரசுடைய ஆதரவு. Firms are therefore expected to collaborate and compete with one another at the same time. By collaborating, they can expand their capacity and also learn from one another. Through competition, they are forced to become more efficient. இந்த மேல்கூறிய பண்புகளால் நிறுவனங்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக ஒத்துழைச்சி போட்டியிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலமாக அவர்கள் தங்களுடைய திறனை வந்து விரிவுபடுத்த முடியும். போட்டியின் மூலமாக அவர்கள் வந்து மிகவும் திறமையானவர்களாக மாற கட்டாயப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஓகேவா? ஹவு டு கிளஸ்டர் ஆரிஜினேட், தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றியது அப்படின்னு சொல்லுவோம். கிளஸ்டர் மே அரைஸ் டியூ டு மெனி ஃபேக்டர்ஸ். Certain clusters evolve over a long time in history when artisans settle in one locality and evolve other over centuries. Handloom weaving clusters are one example of this development, or else in some sectors when a large firm is established, a cluster of firms may emerge to take care of its input and service requirements. At that time, government may decide to encourage manufacturing using raw materials from a region, which may also lead to emerge of clusters. Okay. தொழில் தொகுப்பு அப்படிங்கிறது எவ்வாறு உருவாகுதுன்னு சொல்லுவோம்.
தொழில் தொகுப்பு தோன்றதுக்கு பல காரணிகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலம் அங்கேயே தங்கி இருந்ததாக வரலாறு சொல்லுது. கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சி இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம். சில துறைகளில் ஒரு பெரிய நிறுவனம் நிறுவப்படும் போது அதன் உள்ளீடு மற்றும் பணிகளுடைய தேவையை கவனித்து கொள்வதற்காக தொழில் தொகுப்பு நிறுவனங்கள் தோன்றக்கூடும். சில நேரங்களில் ஒரு வட்டாரத்திலேருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க அரசாங்கம் அப்படிங்கிறது முடிவு செய்யலாம். இதுதான் தொழில் தொகுப்பு தோன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருந்துச்சு, அல்லது இதுதான் வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? டுடே கிளாஸ் இஸ் ஓவர் now. Tomorrow we discussed continuation of this lesson. Thank you students. Thank you one and all.